வேணாம் ஜெயஸ்ரீ, வேணாம், ஆரம்பிக்காத. என்ன வாரம் வாரம் உன் சொந்தக்காரங்க வந்து வீட்டுல உட்காந்துட்டா நான் வடிச்சு கூட்டிட்டே இருக்கணுமா? எப்ப பாரு என்ன லீவ் விட்டாலே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னது ஏன் சொந்தக்காரங்களா? ஏய், போன வாரம் பிள்ளைய சேர்த்து உங்க பெரியப்பா வந்தாருல, பிள்ளையார கரைக்கரை வரைக்கும் இருந்து நல்லா சாப்பிட்டு தானே போனாரு. ஓ, பண்டிகைக்கு வந்தவங்கள சார் சொல்லி காட்டுறீங்க அப்படிதானே? பெரியவங்கன்னா வரத்தா செய்வாங்கப்பா நம்மள பாக்க. அவங்களுக்கு நாம தான்ப்பா எல்லாமே பண்ணணும். பெரியவங்க வந்தா மட்டும் பத்தாது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு நாம தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்பதான் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மண்டே டு ஃப்ரைடே நான் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே எல்லா வேலையும் நான் உங்களுக்கு செய்யணுமா? ஏய், அதெல்லாம் ஏன் வேலையா பாக்குற? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா விருந்தோம்பல் பண்றது தான் தமிழரோட பண்பாடு. நான் தான் நியாயமா கோவப்படணும். ஒரு சண்டே வந்துடக்கூடாது, உங்க சொந்தங்க வந்துருவாங்க. ஒரு நல்ல நாள் வந்துடக்கூடாது, உங்க சித்தப்பா பெரியப்பாலாம் வந்துருவாங்க. நியாயமா என் சொந்தக்காரங்க தான் வரணும். பைத்தியக்காரி, எங்க சொந்தக்காரங்கன்னா உனக்கும் சொந்தக்காரங்க தானே? நான் சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸம்மா. கூட்டு போங்கன்னு கேட்டா வீட்டுல அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இப்படி எல்லாரும் எப்படி விட்டு போறதுன்னு என்னையும் கேள்வி கேக்குறீங்க. நிம்மதியே இல்லம்மா. மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு இவங்க சொந்தக்காரங்க வராங்கல்ல, பனிஷ்மெண்டா இன்னைக்கு ஈவினிங் நம்மள டின்னர் கூட்டு போக சொல்லலாம். அப்ப பிளேஸ் நான் தான் சொல்வேன். சரி சொல்லு. உமிடி பங்காரு. ஏய், அது நகைக்கடைடி. உமிடி போஜனம். ஏதோ ஒன்னு கூட்டு போறேன். பெட்டர். நிறுத்துங்க. எதுக்கு இப்ப கத்தின்னு இருக்கீங்க? இப்போ நீங்களா எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க தெரியுமா? ஏன்? ஏன்னா மேல ஃபேன் ஓடல. ஐயோ, சோ காத்துல அதனால கட்டுப்பா இருக்கீங்க. நான் போய் ஃபேன் போட்டு உங்களெல்லாம் கூல் பண்றேன். இப்போ பாருங்க. அகிலே, ஏய்.